பாகிஸ்தான் ஒரு டாய்லெட் பேப்பரை தான் இன்னைக்கு உலகமே யூஸ் பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஒரு படத்தில் வடிவேல் அடி வாங்குவான் பாருங்க, கண்ட டைரக்ஷன்லேருந்து அடிப்பாங்க. சொல்லிட்டு அடிங்கடா, எங்கேருந்து வருதுன்னே தெரியலடா, சொல்லிட்டு அடிங்கடா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அது மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் கிட்ட நீ பேஸ் கொடுன்னு கேட்கல, பர்மிஷன் கொடுன்னு கேட்கல, கொடுப்பியா கொடுக்க மாட்டியா. சவுதி அரேபியா நீ கொடுக்கணும், நீ தயவுசெய்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கல, அனுப்பு. ஆர்டர் தான், எல்லாமே ஆர்டர் தான். இது நடுவில் பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் அவங்களோட நாட்டின் ஜனாதிபதி சொற்பொழிவு ஆற்றும் போது, அதான் நேஷனல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க பாகிஸ்தானில், அந்த நேஷனல் அசம்பிளியில் சொற்பொழிவு ஆற்றும் போது இந்தியா இன்னொரு போருக்கு தயாராகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ உன்னோட ஏவல் படையை இன்னொரு வாட்டி அனுப்பி வை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீ மேப்பில் இருந்தால் பார்த்துக்கலாம். அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தாலும் அடி நிச்சயம், பலூச் ரெபல் கிட்ட அப்படி இல்லைன்னாலும் அடி நிச்சயம். பாகிஸ்தானோட கட்டுப்பாடு கிட்டத்தட்ட அவர்கள் கையை விட்டு போய் நழுவி கொண்டிருக்கிறது பலூச்சிஸ்தானில். ஒரு காலத்தில் பாகிஸ்தான் வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானையும் ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. நீ என்னடா ஆணையிடுறது, நான் என்னடா நடந்துக்கிறதுன்னு சொல்லி இப்போ ரவுண்டு கட்டுறாங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை. ஏன்னா துரந்தலைனை ஒத்துக்காத பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய கைவர் பக்துன்வா என்ற பகுதி வந்து ஒரு காலத்தில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பகுதி, இது எனக்கு சொந்தம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்போ அது அவங்களுக்கு சொந்தமாகிடுச்சுன்னா பாகிஸ்தானில் ஒரு மாகாணம் காலி. ஆல்ரெடி பலூச்சிஸ்தான் எப்போ பிச்சுக்கிட்டு போகும்னு தெரியல. முஷ்டாங்கில், கொட்டாவில் இங்கெல்லாம் வந்து பேஸ் கொடுக்கறதுக்கு அமெரிக்காவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு எதிராக பிரச்சனை வெடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு தான் ஈரான் சொல்லியிருக்கு அந்த அடிப்பேன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பலூச் போராளிகள் வந்து டேய் நான் சைனாவே விட மாட்டேன்னு சொன்னால் உன்னையே நான் விட மாட்டேன்னு சொன்னால் அமெரிக்கா விட்டுருவேனான்னு சொல்கிறான். அது ஒரு பிரச்சனையாக வெடிச்சிட்டு இருக்கு. பாகிஸ்தானோட கட்டுப்பாடு கிட்டத்தட்ட அவர்கள் கையை விட்டு போய் நழுவி கொண்டிருக்கிறது பலூச்சிஸ்தானில். இப்போ பிரச்சனை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட கைவர் பக்துன்வால இராணுவம் வந்து பஜோரில், பன்னூவில், இஸ்லாமாபாத்தில், கொட்டாவில், இன்னும் சொல்ல போனால் காக்குல், அபோட்டாபாத் காக்குல் மிலிட்ரி அகாடமிலேயே அடிச்சிருக்காங்க ட்ரோனை விட்டு. பாகிஸ்தான் இராணுவத்தில் பலூச்சிகளும் இருக்காங்க, பஷ்தூன்களும் இருக்காங்க. இது பத்தாதுக்குன்னு சொல்லிட்டு ஷியாக்களும் இருக்காங்க. யாரெல்லாம் கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்கன்னு சொல்ல முடியாது. பாகிஸ்தான் இராணுவத்துக்குள்ளேயே அமளி துமளி ஏற்பட்டு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த். சார், இப்போ மேற்காசிய நாடுகளே போர் பதட்டத்தில் இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் அங்கே தான் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் பாகிஸ்தானை மட்டும் பார்த்தேன். என்னடா இன்னும் எதுவுமே பண்ணலையே, அமைதியாக இருக்கானேன்ட்டு வேலையை காட்டிட்டாப்புல. அமெரிக்காவுக்கு அந்த விமான தளவாடங்களை கொடுத்து உதவி பண்ணது மூலமாக ஈரான் இப்போ சொல்லிட்டாங்க நாங்கள் எப்போனாலும் பதிலடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. இப்போது ஆப்கான் எல்லையிலையும் அங்கே ரெடி தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம எப்போனாலும் அடிக்க தயாராக இருக்கும். இப்போ ஈரானும் முன்னே சேர்ந்துருச்சு. இப்போ பாகிஸ்தான் வந்து 2 டயர் கடவுளில் மாட்டின எலுமிச்சம்பழம் மாடி இப்போ இருக்காங்க. இந்த சூழ்நிலைக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரானுக்கு எதிராக சவுதிக்கு உதவி பண்ண முடியுமா பாகிஸ்தானால? இது என்னடா பிரச்சனை, போருக்காக புறாக்காக அக்க போரா அப்படின்னு. அதே தான் சேம். அது மாதிரி இப்போ சவுதி அரேபியா கிட்ட டிஃபென்ஸ் பேக்ட் போட்டாங்க. ஆமாம், டிஃபென்ஸ் பேக்ட் போட்டப்போ இந்தியா வந்து தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்போ சவுதி அரேபியா வாயை திறக்கல. பலூச்சிஸ்தானில் பலூச்சுகள் பாகிஸ்தானை பின்னி எடுக்கும்போது 7 ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப் எஸ்எஸ்ஜி அதை சேர்ந்தவங்கள பிணை கைதிகளாக பிடிச்சி வச்சுக்கிட்டு பேண்ட்டை உருவி ஆட விட்டப்போ சவுதி அரேபியா தான் பேச்சுவார்த்தை நடத்தி பலூச்சுகளை வந்து இத்தனை பேரை நீ விடுவிச்சா அத்தனை பேரை இந்த 7 பேரை கொடுத்துருன்னு சொல்லி டீல் பேசுனது அவங்க தான். அதுக்கப்புறம் தான் விட்டாங்க அவங்க. இப்போ சவுதி அரேபியா போட்டு ஈரான் பின்னி எடுத்துட்டு இருக்கு. அதனால மரியாதையா உன்னோட ஏர்பார்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எக்ஸ்பிளைன்ஸை வந்து நீ அனுப்பி ஆகணும். இது இல்லாமல் உன்னோட கிராக் கமாண்டோ ராணுவ வீரர்கள், கணிசமான ஒரு வீரர்களை அனுப்பி ஆகணும். JF-17 ஃபைட்டர் ஜெட்ஸை அனுப்பி ஆகணும். JF-17 எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் சிந்தூர்ல உலகமே பார்த்துருச்சு. அப்படி இருந்தும் சவுதி அரேபியா மனசை திடப்படுத்திக்கூடா அப்படின்னு சொல்லி வழியில் நீ தான் கொடு வா உன் பைலட் அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடுவில் சைனா வந்து ஈரானுக்கு ஃப்ரெண்டு. ஆமாம், அவன் என்ன சொல்றான், JF-17 எந்த பார்த்துக்க நீ அப்படி. இப்போ
எப்படி போனாலும் முட்டு சந்தை அதான் டயர் கண்டுல மாட்டின எலுமிச்சம்பழம் மாதிரி. என்ன பண்றதுன்னு புரியாம ஒரு படத்துல வடிவேலு அடி வாங்குவான் பாருங்க, கண்ட டைரக்ஷன்ல இருந்து அடிப்பாங்க, சொல்லிட்டு அடிங்கடா, எங்க இருந்து வருதுன்னே தெரியலடா, சொல்லிட்டு அடிங்கடா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அது மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இதுல வேற காஜா ஆசிஃப் வேற ஒரு இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, பாகிஸ்தான் ஒரு டாய்லெட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அவரே ஒத்துக்கிட்டாரு. அவர் ஒத்துக்கிட்டு தோதா இப்போ விஷயங்களும் அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் ஒரு டாய்லெட் பேப்பரை தான் இன்னைக்கு உலகமே யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் கிட்ட நீ பேஸ் கொடுன்னு கேட்கல, பர்மிஷன் கொடுன்னு கேட்கல, கொடுப்பியா கொடுக்க மாட்டியா. சவுதி அரேபியா நீ கொடுக்கணும், நீ தயவுசெய்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கல, அனுப்பு. ஆர்டர் தான், எல்லாமே ஆர்டர் தான். பாகிஸ்தான் ஹஸ் பிகம் அ வேசல் ஸ்டேட் அப்படின்னே சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதாவது எங்களை சிற்றரசாகவே ஆக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. யாரு? குவாஜா ஆசிஃப் தான் திரும்பியும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இது நடுவில் பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் அவங்களோட நாட்டின் ஜனாதிபதி சொற்பொழிவு ஆற்றும் போது, அதான் நேஷனல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க பாகிஸ்தானில், அந்த நேஷனல் அசம்பிளியில் சொற்பொழி ஆட்டும் போது இந்தியா இன்னொரு போருக்கு தயாராகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், நான் ஏன்டா உங்களோட போர் பண்ணணும், நீ உன்னோட ஏவல் படையை இன்னொரு வாட்டி அனுப்பி வை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீ மேப்பில் இருந்தால் பார்த்துக்கலாம். சரி சார், அது நம்ம பண்ணுறோம் பண்ணலை, அது அடுத்து ஈரான் பண்ணுமா பண்ணாதா? ஏன்னா ஈரான் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா நீ மற்ற எல்லாரையும் கூட ஈரான் அடிக்கிற விதம் வேற மாதிரி இருக்கு. பாகிஸ்தானில் எதை அடிப்பாங்க? ஈரான் பாகிஸ்தான்ல தான் எல்லாத்தையும் அடிச்சாச்சு. எதை அடிப்பாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அடிச்சோம், மிச்சம் மீதி இருக்கிறத ஆப்கானிஸ்தான் வேற அடிச்சிட்டு இருக்கான். எதை டார்கெட் நம்ம மிச்சம் நம்ம அடிக்கும் போது தான் காலில் விழுந்து ஓகே நிப்பாட்டிக்கங்க நிப்பாட்டினது. இப்ப ஆப்கானிஸ்தான் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, மிச்சத்தை அடிக்க ஆரம்பிச்சு, அதுல அடிச்சு. இதுல ஈரான் எதை அடி? இனி மக்கள் மட்டும் தான் இருக்காங்க இங்க அடிக்கிறதுக்கு. அதான் பிரச்சனை. இப்போ இவனை எத்தனை வாடி தாண்டா அடிக்கிறது அப்படின்னு ஒரு படத்துல அடிச்சும் பார்த்தாச்சு. அந்த அந்த கதை ஆயிடுச்சு இப்போ பாகிஸ்தான் நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு நாடு ஏன் சார் இன்னமும் இதுல உட்காந்துட்டு வாய்ச்சவடால் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் நான் அதை அனுப்புறேன் இதை அனுப்புறேன், இது பார்த்தா நான் இஸ்லாமிய அணுகுண்டு நாடுன்னு வேற தன்னோட இதை வேற சொல்லிக்கிறது, பக்கத்துல இருக்க குட்டி நாடுகிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறது. குட்டி நாடு இல்ல, எல்லா தரத்துலயும் கட்டம் கட்டின நாடு ஆப்கானிஸ்தான். ஒரு காலத்துல பாகிஸ்தான் வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானே ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. நீ என்னடா ஆணையிடுறது, நான் என்னடா நடந்துக்கிறதுன்னு சொல்லி இப்ப ரவுண்டு கட்டுறாங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை. பிரதமரோட வீட்டுக்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் அவங்க ட்ரோன் அடிச்சிருக்காங்க. அது எப்படி சார் சாத்தியம்? ஏன்னா 18 தான் நினைக்கிறேன், அவ்வளோ போஸ்ட்டை கைப்பற்றிட்டாங்க பாகிஸ்தானோட. பாகிஸ்தான் கூட தான் சொல்லிச்சு நான் ஆப்கானிஸ்தானோட 19 போஸ்டர். இதுக்கு பிரச்சனை எங்க தெரியுமா தொடக்கம்? 2021 தாலிபான் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே தாலிபான் அந்த சைடு காபூல் நோக்கி படையெடுக்கும் போது பாகிஸ்தான் மெதுவா என்ன பண்ணிடுச்சு, அவங்க எப்பயும் பண்றதுதான் அத்துமீறல். ஊரா விட்டு சொத்தை ஆட்டையை போடுறதுல பாகிஸ்தானுக்கு மிஞ்சினவங்க யாருமே இல்லைன்னு சொல்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஆப்கானிஸ்தானுக்குள்ள போயிட்டானுங்க, அங்கெல்லாம் போஸ்ட் அமைச்சிட்டாங்க. இதெல்லாம் ஏன் நிலப்பரப்புன்னு சொல்லிட்டாங்க. இது ஆப்கானிஸ்தான் அரசாங்க நிறுவன பிற்பாடு அவங்க பார்வைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்டரை க்ளோஸ் பண்ணாங்க இவங்க. அப்பயே ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஆப்கானிஸ்தான், இப்போ பிரச்சனை அவங்க என்ன பண்ணாங்க, தேரிக்க தாலிபானுக்கு வந்து வெப்பன்ஸை கொடுத்தாங்க. தேரிக்க தாலிபான் உருவாக்குனது எதுக்காகனா, அங்கேருந்து தாலிபான் இங்கே வந்தாங்க பாருங்க, அங்கே ஆட்சி கவிழ்க்கப்பட்டு 2001 அந்த தாலிபான் இங்கே வந்தப்புறம் இங்கே வந்து கைபர் பக்துன்வால ஒரு கிளர்ச்சி வெடிச்சுது. துரந்த லைன் 2500 கிலோமீட்டர் துரந்த லைன் வெள்ளக்காரன் கிழிச்சதே எதுக்குடான்னா, இந்த கோட்டை தாண்டி நானும் வரக்கூடாது நீயும் வரக்கூடாதுன்னு சொல்ல கிழிக்கப்பட்ட ஒரு கோடு தான் இந்த துரந்த லைன்ன்ற கோடு. இந்த கோடை இம்ரான்கான ஒரு வாட்டி என்ன சொன்னாருன்னா, இந்த கோடு வந்து ஒரு தற்காலிகமான கோடு, யாரும் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரதமரே சொன்னது. அன்றைய பிரதமர், இன்னைக்கு ஜெயிலில் வாடும் இம்ரான்கான். ஆமா, கண் பார்வையற்று கிடக்கிறாரு. கண் பார்வை பிடுங்கப்பட்ட இம்ரான்கான் கிடக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. கடவுளே இப்படிப்பட்ட பாகிஸ்தானை பார்க்கறதுக்கு எனக்கு கண்ணு வேணான்னு சொல்லிட்டார் போல இருக்கவர். ஓகே, அப்படி ஆப்கானிஸ்தானை வந்து அவங்க என்ன நினைச்சாங்க, தாலிபானை உருவாக்குறதால இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும். நம்ம சப்போஸ் இந்தியா நம்மளை தாக்கும் போது ஆப்கானிஸ்தானில் இருக்க பாக்ராம் பேஸ் வரைக்கும் நம்ம பின்வாங்க முடியும், அதெல்லாம் கூட அங்கே இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் கூட நம்ம வெப்பன்ஸ் தான் அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் இருந்தது. அங்கே விட்டு போன ஆயுதங்கள் எல்லாம் நம்மளுது, அதெல்லாம் நம்மளுது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறா தாலிபான் என்ன பண்ணிட்டான், சாரி முதல்ல என் எல்லையை விட்டு நீ கிளம்பு அப்படின்ட்டான். அதனால வெடிச்சது தான் பிரச்சனை. தஹ்ரீக் தாலிபானுக்கு வெப்பன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சான். ஏன்னா துரந்த லைனை ஒத்துக்காத பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய கைபர் பக்துன்வா என்ற பகுதி வந்து ஒரு காலத்தில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பகுதி, இது எனக்கு சொந்தம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான்.
இப்போ அது அவங்களுக்கு சொந்தமாயிடுச்சுன்னா பாகிஸ்தானில் ஒரு மாகாணம் காலி. ஆல்ரெடி பலூச்சிஸ்தான் எப்போ பிச்சுக்கிட்டு போகும்னு தெரியல. இல்லை இதை பயன்படுத்திக்க முடியாதா பலிச்சினால? ஏன்னா கரெக்டாக ஆப்கான் ஒரு பக்கம், இந்த இப்போ அமெரிக்காவுக்கு விமான என்ன தளவாடம் கேட்குறீங்க? ஷம்சியில், தால்பதீனில், முஷ்டாங்கில், கொட்டால இங்கெல்லாம் வந்து பேஸ் கொடுக்கறதுக்கு அமெரிக்காவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாகிஸ்தான், பாஸ்னியில். பட் ஆனால் அதுக்கு எதிராக பிரச்சனை வெடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு தான் ஈரான் சொல்லியிருக்கு அந்த அடிப்பேன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பலூச் போராளிகள் வந்து டேய் நான் சைனாவே விட மாட்டேன்னு சொன்னால் உன்னையே நான் விட மாட்டேன்னு சொன்னால் அமெரிக்கா விட்டுருவேனான்னு சொல்கிறான் அவன். அது ஒரு பிரச்சனையாக வெடிச்சிட்டு இருக்கு. நிலப்பரப்புலேருந்து தாக்குதல் நடத்தணும்னா அவங்க பாகிஸ்தான் வழியாக தான் அவங்க தாக்க முடியும் ஈரானுக்குள்ள. ஆனால் அப்போ கூட ஜார்கோஸ் மலைகளும், அதாவது ஆப்கானிஸ்தானை ஒட்டி இருக்க பலூச்சை ஒட்டி இருக்கிற மலைப்பகுதிகளில் வழியாக அமெரிக்காவில் சீக்கிரம் ஈரானுக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஆனால் வான்வெளி தாக்குதலுக்கு அது ஏதுவான நிலப்பரப்பு. பட் அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தாலும் அடி நிச்சயம். பலூச் ரெபல் கிட்ட அப்படி இல்லைன்னாலும் அடி நிச்சயம். பாகிஸ்தானோட கட்டுப்பாடு கிட்டத்தட்ட அவர்கள் கையை விட்டு போய் நழுவி கொண்டிருக்கிறது பலூச்சிஸ்தானில். இது நடுவில் கைவர் பக்துன்வாவில் நடந்த பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நங்கஹார் ப்ராவின்ஸில் போயிட்டு குண்டு போட்டாங்க, F-16 எடுத்துகிட்டு போயிட்டு. இதில் கொடுமை என்ன தெரியுங்களா? நங்கஹாரில் அவங்க குண்டு போட்டு கொன்னேன்னு சொன்னாங்க பாருங்கள். 29 பேரும் குழந்தைங்க, பெண்கள், தீவிரவாதி யாருமே இல்லை, அதிகம் கேஷுவாலிட்டி. அதுக்கப்புறம் குண்டு போட்டாங்க, ஒரு ஃபுட்பால் கிரவுண்டை போய் குண்டு போட்டாங்க. இன்னொரு குண்டு வந்து ரஷ்யா கொடுத்துருக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கிற ஒரு ரேடார் ஸ்டேஷன் மேலே குண்டு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த குண்டு 500 மீட்டர் தள்ளி போய் விழுந்துருக்கு. 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் விழுந்துருச்சு சார். அதான் துல்லிய தாக்குதல். இந்தியாவை பார்த்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் எங்களுக்கும் பண்ண தெரியும்னு சொல்லி காட்டினாங்களாம். எப்படி? இங்கே போட வேண்டிய குண்டை எடுத்துகிட்டு போயிட்டு குமரநகர் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி போட விடுறது. 1/2 கிலோமீட்டர் தள்ளி மெயின் ரோடு ஜாஃபர்கான் பேட்டில் போய் போடுறது. அதான் குறி வச்சு தாக்குறது. அதான் துல்லியமாக தாக்குவது. இதுதான் பாகிஸ்தான் வந்து கச்சிதமாக பண்ணியிருக்காங்க அவங்களோட. இல்லை இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு இவங்க தேவையில்லாம எல்லா நாடுகளையும் பகச்சு ஒரு F-16 அவங்க அடிச்சிட்டாங்க ஆப்கானிஸ்தான். ஆமா, ஒரு F-16 அடிச்சிட்டாங்க அவங்க. இப்போ பிரச்சனை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட கைவர் பக்துன்வால ராணுவம் வந்து பஜோர்ல, பன்னூல, சில நௌஷேரால, ஜம்ரூட்ல, அதே போல் இன்னொரு முக்கியமான டேரா ஆதில் கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல, இஸ்லாமாபாத்தில், கொட்டால, இன்னும் சொல்ல போனால் காக்குல், அபோட்டாபாத் காக்குல் மிலிட்ரி அகாடமிலேயே அடிச்சிருக்காங்க ட்ரோனை விட்டு. இஸ்லாமாபாத்ல பிரதம மந்திரி வீட்டுக்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் போய் அடிச்சிருக்காங்க ட்ரோன். அது எப்படி சார் சாத்தியம்? ஏன்னா பாகிஸ்தான் இவங்களை மிஞ்சி தான் எல்லாத்துலயுமே இருக்கிறாங்க. அதிக கனவு காட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா இது எங்கள்கிட்ட அதிகமாக இருக்கு, இந்தந்த பொருட்கள் இந்தந்த ஆயுதங்கள் எங்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்கு பாகிஸ்தான் சொல்லுவாங்க. அடி வாங்குறது எல்லாம் இங்கே தான் ஒர்க் ஆகுதா இல்லையா? அது பாகிஸ்தானை தான் கேட்கணும். இந்தியா அடிக்கும்போது ஒர்க் ஆச்சா? இல்லை. அது எந்த நாட்டோட பீஸு? மேட் இன் சைனா. சைனா பீஸு. வாரண்டி கேரண்டி இல்லை. அடித்த பிற்பாடு அடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது காட்டிடும். ஓகே, எந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்குன்னா ஓகே இந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்கா, இங்கே சைனா பீஸ் இருந்திருக்குன்னு அர்த்தம். அந்த தைரியத்தில் தான் பாப்கார்ன் போட்டு அடிக்கிறது. அந்த தைரியத்தில் தான் அடிச்சிருக்காங்க. ஏங்க மிலிட்ரி அகாடமியை போட்டு அடிச்சிருக்காங்க அபோட்டாபாத்ல. சரி சார், எனக்கு ஒரு சந்தேகம். சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டீங்க, 2 பேரும் போர்ல இருக்கீங்க. இப்போ யாருக்கு உதவுவா? அடிப்படையாக உண்மையாக நேர்மையாக உதவ மாட்டாங்களா? உதவணும் அப்படின்னு பார்த்தா சவுதி அரேபியா தான் உதவணும். ஆனா ஏன்னா அவங்ககிட்ட வந்து நவீன ரக விமானங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா அவனுக்கு ஓட்ட தெரியும். அதுதான் பிரச்சனை. பாகிஸ்தான் பைலட்டுக்கு ஓட்ட தெரியும், ஆனா தரையிறங்க தெரியாது. அது இந்தியாக்காரங்கிட்ட கேட்க, அது நம்ம வேலை. அதனால JF-17 எடுத்துட்டு வா, அவாக்ஸ் எடுத்துட்டு வான்னு சொல்லி சவுதி அரேபியா கேட்டிருக்காங்க. உன் ராணுவத்தை அனுப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாகிஸ்தான் ஒட்டுமொத்த ராணுவம் எவ்வளோ? 6,60,60,000 பேர். அதில் 5,60,60,000 பேர் வந்து பாகிஸ்தான் ராணுவமே. இன்னொரு 70,000 பேர் வந்து விமானப்படை, ஒரு 30,000 பேர் கப்பல் படை.
அவ்வளோதான். அவ்வளோதான். ம். அதான் நான் சொன்னேன் 6,60,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 6,60,000 பேரில் இவங்க எத்தனை பேரை வந்து சவுதி அரேபியாவுக்கு இப்போ இருக்கிற சூழலில் அனுப்ப முடியும்? முதல்ல பாகிஸ்தான் இராணுவத்துக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கா? சரி, ஆப்கான் அடிக்க தான் பேண்டை கழட்டி விட்டு ஓடுறாங்களே. அதான் பாட்டை போட விட்டானுங்களே, துரந்தர் பாட்டை போட விட்டு டான்ஸ் ஆட விட்டானுங்களே. அதே சார் டக்குன்னு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பேண்டை உருவி விடுறாங்களே. உருவி எல்லா இடத்துலையும் எல்லா போஸ்ட்லையும் இப்படி ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி காட்டுறாங்களே. என்ன காரணம் அது? ஆப்கானிஸ்தான் மாத்திரம் இல்லை, பலூச்சிஸ்தான். அது பலுச்சிஸ்தான் அதே தான் பண்ணுது. ஏன் அப்படி? எல்லாரும் பார்க்குற சேனல் சார். இல்லை, இது ஒரு நானும் எல்லா ஃபோட்டோஸ்லையும் பார்க்குறேன். நீ பலுச்சிஸ்தானும் பிடிச்சி வச்சிருக்காங்க. இவங்களும் அதே மாதிரி ஆப்கானும். இந்த என்ன காரணம்? அதாவது இந்த அளவுக்கு கூட ஒர்த்து இல்லை. உங்களுக்கு வந்து மானத்தை விட உயிர் தான் முக்கியம்னு. ஏன்னா மிலிட்டரியில் அந்த ஒரு இதே கிடையாது. எந்த சார் அவங்க பேண்ட் உருவனது எந்த குரூப்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பேரா கமாண்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாங்களா? ஆமாம். இந்த ரெட் மெரூன் பெரேஸ்ன்னு சொல்லுவாங்க. போட்டு இந்த போருக்கான அந்த உடை போட்டிருப்பாங்க. நார்மல் ராணுவ உடை போட்டிருக்க மாட்டாங்க, நடக்கவே மாட்டாங்க. ஒரு மாதிரி ஓடுற மாதிரி தான் அவங்க மார்ச்சே இருக்கும். ரிபப்ளிக் டே பீரியட் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆமாம், பேரா கமாண்டோஸ் அவங்க மோட்டோவே பலிதான். அதாவது எதை வேணாலும் தியாகம் செய்ய தயார்னு சொல்லிட்டு, நாட்டுக்காகன்னு சொல்லிட்டு. அவங்கள பார்த்தாலே எதிரிக்கு பயம் வரும். அதுக்கு இணையானதுன்னு சொல்றாங்க. இது பேண்டை கழட்டி விட்டு ஓடுறதா சார்? நம்மளது எப்படி சார் அவன் இணையாக முடியும்? பர்வேஸ் முஷரஃப் கமாண்ட் பண்ண யூனிட் அது. அதுலேருந்து 7 பேரை பிடிச்சி வச்சுட்டு பேண்டை கழட்டி விட்டு உட்கார வச்சுட்டு துரந்தர் பாட்டு போட விட்டு ஆட விடுறாங்க. ஆடுறா டான்ஸ்னா ஆடுறானுங்க இவனுங்களும். என்ன பண்றதுன்னு. அது இராணுவத்துக்கு வந்து கேவலமான ஒரு தருணம். இதுக்கு ஒரு ஃபீல்டு மார்ஷல்னு ஒருத்தர் எதுக்கு வச்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதான் தான் நான் ஃபீல்டு மார்ஷல் சொன்னா உங்களுக்கு அப்பப்போ கோவம் வருது. சார் ஃபீல்டு மார்ஷல் சார் அப்படின்வீங்க. இப்போ புரியுதா? நானா இருந்தா வெக்கப்பட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த போஸ்டே வேணாம்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் ஆசி முனிருக்கு அந்த கவலை எல்லாம் இல்லை. அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் காசாவில் போயிட்டு வாட்ச்மேன் டியூட்டி பார்க்கறதுக்கு இப்பயே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு அவர். ஏன்னா பாகிஸ்தானோட பொருளாதார நிலைமை வேற படு மோசமாக இருக்கு. தற்போதைய பொருளாதார நிலைமை என்னவா சார் இருக்கு? ஏன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுடைய எண்ணிக்கையுமே அதிக அளவு ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு சின்ன ரிப்போர்ட்லாம் வந்தது. அதாவது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட வறுமை கோட்டு கீழே இருக்கும் மக்கள் தொகை வந்து 21% இருந்தது. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி. என்னைக்கு நம்ம பாலாகோட் நடத்தினோமோ அந்த டைமோ என்னவோ தெரியல, இன்னைக்கு வந்து அது உயர்ந்து 29% ஆயிருக்கு. அதாவது மொத்த பாகிஸ்தானோட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் மக்கள் தொகை 29. வெஸ்ட் பஞ்சாபில் மாத்திரம் 28%, 28%, 30% பேர் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. சிந்தில் ஒரு 33% கீழே இருக்காங்க. கைபர் பக்துன்வால 36.37 கிட்ட 37 கிட்ட இருக்காங்க. பலூச்சிஸ்தான் 47% பேர் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. அதாவது பாதிக்கு பாதி அந்த மாகாணத்தில் இருக்கிற மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. இப்போ புரியுதா ஏன் பிரச்சனை இருக்குன்ட்டு? வரத்தான் செய்யும். அப்புறம் 7 கோடி பாகிஸ்தானியர்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்கள். ஒரு சராசரி பாகிஸ்தானியரின் மாத வருமானம் $93.5 கீழே இருக்கு. வறுமை கோட்டு கீழே இருக்கும் பாகிஸ்தானியர்களின் வளர்ச்சி 12% உள்ளது. பாகிஸ்தானின் ஜனத்தொகை உற்பத்தியின் வளர்ச்சி, ஒட்டுமொத்த உற்பத்தியின் வளர்ச்சி 3.61% உள்ளது. ரிப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ. உலகத்தின் சராசரி விகிதம் வந்து 2.41. 1.21 அதிகமா இருக்கு. அதிகமா பெத்து போட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு அங்க இல்ல. இந்தியா வேற ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸை வேற பேன் பண்ணிடுச்சு. யூஏஇலேருந்து வர இப்போ ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் வேற ஈரான் புண்ணியமான்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் வேற மூடிட்டாங்க. யூஏஇ போயிட்டு யூஏஇலேருந்து தான் திரும்பி கப்பல் திரும்ப அடிச்சுக்கிட்டு பாகிஸ்தான் வரும். அதை தான் அரிசி ஏன்னா நான் இந்தியாவுக்கு மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னா, சரி நீ கொடுக்காட்டி போ அப்படின்னாங்க இந்தியா. தக்காளி, வெங்காயம், பருப்பு, அரிசி இதெல்லாம் வந்து கல்ஃபுக்கு போயிட்டு கல்ஃப்லேருந்து திரும்பி ரிட்டர்ன் வரும். அதாவது இப்படி வாங்குறதுக்கு பதிலாக இப்படி வாங்கிப்பேன், இப்படி தொடுறதுக்கு பதிலாக இப்படி தொட்டுக்கிறது. கேட்டால் அது யூஏஇலேருந்து வாங்கினாராம் அவர். இப்போ என்னாச்சு? இப்போ
அதன் பலனாக இன்னைக்கு பாகிஸ்தானில் சாப்பாட்டு பஞ்சம், ரம்ஜான் மாதத்தில் சாப்பாட்டுக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வு கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு. இந்தியாவில் வந்து பிரதமருக்கு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகை, ஊதியத்தொகை, என்ன தொகையோ ஒரு தொகை கொடுக்குற திட்டம். அது மாதிரி பாகிஸ்தான்லேயும் ஒரு திட்டம் இருக்குது. அது பேர் பெனசீர் திட்டம், பெனசீர் உதவி திட்டம். அதில் அவங்க செலவு பண்ணிட்டு இருக்கிறது $7.3 பில்லியன் என்னவோ செலவு பண்ணுறாங்க. பட் அப்படி கொடுத்தும் பத்தலை. நாடே தான் வறுமை கோட்டின் கீழே இருக்குதே மொத்தமாக. 30% நாடு வறுமை கோட்டில் இருந்தால் என்ன பண்ணுறது? ஒரு பக்கம் அப்படி. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, வெஸ்ட் பஞ்சாப் வந்து கொஞ்சம் செல்வ செழிச்சியோட நல்ல பொலிவாக இருக்குது. வெஸ்ட் பஞ்சாப் மற்ற மாகாணங்களை சுரண்டி சாப்பிட்றதுன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்துருச்சு. நான் தான் புள்ளி விவரம் சொன்னேன்னு, 36% கைபர் பக்துன்வா, 47% பலூச்சிஸ்தானு, இவங்க ஒரு 33%. இது மூணுத்தையும் கூட்டி பாருங்க, கிட்டத்தட்ட 35% மேலேயும் வந்துடும் சராசரியா. இப்போ வெஸ்ட் பஞ்சாபோட நிலைமை வந்து பெட்டராக இருக்கு. ஊர்ப்புறங்களில் வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள் வந்து 28% இருக்காங்க. 32% இருக்காங்க. நகரப்புறங்களில் 17% இருக்காங்க. இது 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒப்பிடும்போது 6% வித்தியாசம் வருது. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒப்பிடும்போது ஊர்ப்புறங்கள்லையும் சரி நகரப்புறங்கள்லையும் சரி அதிகமாக இருக்கு. பரவலாக எல்லா மாகாணங்களிலுமே வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இது நடுவில் ஈரான் வந்த போரால இப்போ பலூச்சிகள் ஆல்ரெடி பாகிஸ்தான் மீது துப்பாக்கி ஏந்து போராடி கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கைபர் பக்துன்வால புஷ்தூன்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்க லார்ஜர் புஷ்துனிஸ்தான், ஆப்கானிஸ்தானோட சேர்ந்து புஷ்துனிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்படணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா ஷியாக்களும் சேர்ந்துக்கிட்டு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா கான்சுலேட்டை போய் அடிக்க போயிருக்கு. ஆமா, கராச்சியில, லாகூர்ல. சரிங்களா? ஸோ பாகிஸ்தான் ராணுவத்தில் பலூச்சிகளும் இருக்காங்க, பஷ்தூன்களும் இருக்காங்க. இது பத்தாதுக்குன்னு சொல்லிட்டு ஷியாக்களும் இருக்காங்க. யாரெல்லாம் கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்கன்னு சொல்ல முடியாது. பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ளேயே அமளி துமளி ஏற்பட்டு இருக்கு. சரி சார், இந்த நேரத்தில் இதை எல்லாத்துக்கும் சித்திருப்பணும் அப்படின்னா மத ரீதியாக மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியாவை மட்டும்தானே இருக்க முடியும். இந்தியாவை தொட்டா இந்த மாதிரி சமயத்தில் அது எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்து பாகிஸ்தானுக்கு? ஏன்னா வேற ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் ஆப்கானிஸ்தான் அடித்தாலோ இல்லை ஈரான்கிட்ட போனாலோ எல்லாமே இந்த மதம் அது வந்து பெருசாக எஃபெக்ட் கொடுக்காது. இந்தியாவில் தான் மத ரீதியாக மிகப்பெரிய ஒரு எஃபெக்ட். ஆல்ரெடி தொடாமலேயே சிந்து நதி போகிறத நிறுத்தியாச்சு. ஆமாம், அட்டவணையை மாற்றியாச்சு. எப்போ போகுது எப்போ வருதுன்னு சொல்ல. பத்தாயிரக்கு நம்ம விதவிதமாக துல்லஸ்தி ப்ராஜெக்டு, அந்த ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு புது புது ப்ராஜெக்டுகளாக சினாப் நதி மீதும் சட்லஜ் நதி மீதும் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். 90% தண்ணி அவங்களுக்கு போயிட்டு இருந்த தண்ணியில் 13% குறைவு வந்தால் கூட பாகிஸ்தான் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். 17 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் இதனால பாதிக்கப்படும். பாகிஸ்தான் வந்து தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கு பெரிய டேம் எதுவுமே கட்டல. எல்லாமே கெனால் தான். கெனால்னா காவாய்கள் தான். இந்த கால்வாய்கள் திட்டம் மூலம் தான் தண்ணியை வந்து அங்கங்கே பிரித்து விட்டுட்டு இருக்காங்க, வாட்டர் ஒர்க்ஸ் வச்சுக்கிட்டு. இந்த கால்வாய்கள் வந்து எதுக்கு கட்டினாங்கடான்னா, இந்திய ராணுவம் சப்போஸ் பாகிஸ்தான் நோக்கி படையெடுத்து தானே இந்த கால்வாய்களை தாண்டி வர முடியாது. எல்லாம் பெரிய பெரிய கால்வா வராது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அதில் ஒருத்தர் முக்கியமான ஒரு அரசியல் அதிபர் பேசினது என்ன சொல்றாருன்னா, வாங்க பேசி தீர்த்துக்கலாம் என்ன உட்காந்து அப்படின்னு. ஆமாம், பேசி தீர்த்துக்கலாம், நானும் ஒத்துக்கிறேன். பேசணும், கம்பல்சரியாக பேசணும். எப்போ பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீரை இந்தியாவுக்கு திருப்பி கொடுப்பாங்கன்றது மட்டும் தான் பேசணும். காஷ்மீர் யாரோடது, பிஓகே யாரோடதுன்றது தான் என் பிரச்சனை. காஷ்மீர் நம்மளோடது தான். அவங்க காஷ்மீருக்கே சொல்றாங்களே. உலகம் கேட்காது, சிரிக்கும். வாயால சிரிக்க மாட்டாங்க, வேற ஏதாலையும் சிரிப்பாங்க. ஊர் கை தட்டி சிரிப்பார்கள் அப்படின்னு ஒரு பாட்டு வருமே, அது மாதிரி கை தட்டி சிரிப்பார்கள் ஊரே. எள்ளி நகையாடு, பாகிஸ்தானியர்களே நகையாடுவார்கள், எள்ளி நகையாடுவார்கள். பலூச்சிஸ்தானே படா வந்து நான் உன் பகுதி இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். கைபர் பக்துன்வாவே நான் உன் பகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு சிந்தே நான் உன் பகுதி இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். தாலிபான், ஆப்கான் தாலிபான் ஒரு முழக்கம் விட்டுருக்காங்க.
யஹா ஹே ஆப்கானிஸ்தான் வஹா ஹே இந்துஸ்தான் கஹா சே ஆயா பாகிஸ்தான் அப்படின்ட்டு. அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? ஒரு பக்கம் இங்கே இருக்கிறோம் ஆப்கானிஸ்தான், அங்கே இருக்கிறது இந்துஸ்தான், எங்கிருந்து வந்தது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு. 47 முன்னாடி எங்க பாகிஸ்தான்? ஆமா, ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு தானே இல்ல. நான் சொல்றது கரெக்டா? ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு தானங்க இல்ல. பாகிஸ்தான் எங்க இருந்து வந்தது? நீ இல்ல. ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இல்ல, பாகிஸ்தான் நீ இல்ல. கரெக்டா தான் சொல்லியிருக்காங்கப்பா அவங்களாம். அதை நீ ஒத்துக்காம கொடுத்த என்ன தொல்ல வாங்குவேன் நல்ல. புரியுதா? டிஆர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க பாகிஸ்தான். சரி சார், இதுல ஈரான் நீங்க ஆக்சுவலி சொல்லும் போல பாகிஸ்தான் என்னங்க இருக்கு அடிக்கிறதுன்னு கேட்டீங்க முன்னாடி. இதை மீறி இவங்க அப்படி உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பாகிஸ்தான்ல மெயினானதை ஆஃப் பண்ண முடியும் என்னால் அப்படின்னு ஈரான் நினைச்சா எதை ஆஃப் பண்ணுவாங்க? பலூச்சிஸ்தான்ல பிரச்சனையை வளர்த்து விடலாம். ஷியாக்களுக்கு ஷியாக்கள் அந்த அளவுக்கு கணிசமா இருக்காங்களா? கராச்சியில ஷியாக்கள் அதிகங்க. கராச்சி ஹார்பரை ஸ்தம்பிக்க வைக்கலாம். கராச்சி நகரையே ஒரு போருக்கு ரணகளமா மாற்றலாம். ஷியாவோட மசூதியில் தானே குண்டு வெடிச்சது போன மாதம். சுன்னி ஷியா கான்ஃப்ளிக்ட் ஒன்று உருவாக்கலாம் பாகிஸ்தானில். பாகிஸ்தான் உருவானதே ஒரு ஷியாவால் தான், தெரியுமா உங்களுக்கு? ஜின்னா இஸ் அ ஷியா. குறைந்தபட்சம் 20% ஷியான்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்றாங்க. அது 30% கூட இருக்கலாம். ஸோ ஷியாக்களுக்கு தனி நாடு வேண்டும்னு ஒரு கோரிக்கை எழும்பிச்சுன்னா எதை கொடுப்பாங்க? ஆல்ரெடி அங்கங்க அதாவது பிச்சுட்டு போறதுக்கு ரெடியா இருக்கு. எதை கொடுப்பாங்க? உதாரணத்துக்கு கார்கில் போறப்போ நார்தர்ன் லைட் இன்ஃபேண்ட்ரின்னு ஒரு ரெஜிமெண்ட் இருக்கு பாகிஸ்தான், NLI அப்படின்வாங்க. அந்த ரெஜிமெண்ட்ல அதிகபட்சம் கார்கில்ல பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சண்டை போட்டு உயிர் நீத்தவர்கள் அந்த ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்க. அவங்க மட்டும்தான், அவங்க தான் ஷியாக்கள், உண்மையான ராணுவத்தினர். அதனால தான் அவங்க இறந்து போன பிற்பாடு கூட அவங்க உடம்புகளை திருப்பி வாங்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு பாகிஸ்தான் ராணுவம். நம்ம நல்லடக்கம் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? கரெக்ட். கார்கில் போறப்போ அவங்க இஸ்லாமிய முறைப்படி, ஏன்னா அவன் பாகிஸ்தானியனா கூட இருக்கட்டும், அவன் நாட்டுக்காக அவன் சண்டை போடும்போது அவன் வீரன். கரெக்ட், அவன் தான் வீரன். சண்டை போடும்போது வீரன். ஸோ அவன் உயிர் நீத்தா ஒரு வீரனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டியது இன்னொரு இராணுவத்தின் அடையாளம். நிறைய பேர் மண்டி போட்டுட்டு ஓடினாங்கல்ல, அப்புறம் நம்ம கிட்ட இருந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு, அது அப்புறம் அது வேற குரூப் இல்ல. மொத்தத்துல நிறைய ரெஜிமெண்ட் வந்தது. இல்ல, NLI ரெஜிமெண்டோட கேஷுவாலிட்டி ரேட் அதிகம். அவங்க மட்டும்தான் அதிக பேர் இறந்து போனவங்க நார்தர்ன் லைட் இன்ஃபேண்ட்ரியை சேர்ந்தவங்க. இதுல கில்கிட் பல்டிஸ்டானை சேர்ந்தவங்க, கில்கிட் ஸ்கவுட்ஸும் இருக்காங்க. நிறைய ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்க அங்க பங்கேற்றாங்க. பட் இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஷியாக்களை 2ஆம் கட்ட குடிமகன்களாக பாகிஸ்தான் ட்ரீட் செய்யுது. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா ரேஞ்சர்ஸ் முந்தா நேற்று கராச்சியில சுடும்போது அவங்க நெத்தி பார்த்து தான் சுட்டிருக்காங்க. ஹெட்ஷாட் தான் எல்லாமே. ஆமா, பார்த்து சுடும்போது பாகிஸ்தான் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது? பார்த்துட்டு தானே சும்மா இருந்தது. அதுக்கப்புறம் ஒப்புக்கு இவங்க பின்னாடி இருந்து சுட்டிருக்காங்க. அதுலேயும் சில பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா ஷியாக்களின் உயிரின் மீது பாகிஸ்தானுக்கு அக்கறை இல்லை என்ற ஒரு கண்ணோட்டம் தான் தெரிகிறது. இதில் கொடுமை என்னடான்னா, ஜுல்ஃபக்கீர் அலி பூட்டோவின் பேரன், அதாவது இப்ப இருக்கும் கூட்டணி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய PML பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் பிளஸ் பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி, அவங்களோட ஜனாதிபதி ஒரு ஷியா, ஆசிஃப் அலி ஜர்தாரி. அவர்களின் ரயில்வே அமைச்சர், ரயில் மந்திரி, முன்னாள் வெளியுறவுத்துறை மந்திரி பெனசீர் பூட்டோவின் மகன் பிலாவல் பூட்டோ ஜர்தாரி ஒரு ஷியா. இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ ஷியாக்கள் இருக்கிற நாட்டிலேயே ஷியாக்களுக்கு, அதாவது ஷியா ஜனாதிபதி இருக்கும் நாட்டுகளையே ஷியாக்களுக்கு மரியாதை இல்லை என்றால், ஒரு ஷியா நாடு மீது படையெடுக்கும் போது அந்த நாட்டின் இராணுவம் சவுதிக்கு துணை போகிறது என்றால் ஷியா நாட்டுக்கு எதிராக, அப்போ பாகிஸ்தான் என்ன மாதிரியான பிரச்சனைகளை இனிமேல் சந்திக்கும் என்று கொஞ்சம் சற்று யோசிச்சு பாருங்க. ராஜ்நாத் சிங் கூட கிளியரா சொல்லிட்டார், இன்னொரு கண்ணா யோசிச்சா கூட விளைவு பயங்கரமா இருக்கும். அவர் பேச்சுல அது புரிஞ்சுது. அதுக்கு தோதா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ட்ரில் நடத்திட்டு இருக்காங்க, போர் பயிற்சி நடத்திட்டு இருக்காங்க.
பாகிஸ்தான் தான் முடிவு பண்ணணும் அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்றத. அடிக்கணுமா அடிக்க வேணாமான்ட்டு அவங்க கையில இருக்கு. நீ தான் முடிவு பண்ணணும். அடி வாங்கணுமா வாங்க வேணாமா, அடிக்கணுமா அடிக்க வேணாமா நம்ம பண்ணுவோம், அடி வாங்கணுமா வாங்க வேணாமான்ட்டு அவங்க கையில இருக்கு. முடிவு பண்ணிக்கோ. நீ ட்ரை பண்ணு, கொடுக்கறத நான் கொடுத்துட்றேன். ஓகே, எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பயன்படுத்த மிக நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி ஜெயந்த்.